வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ராசிக்கு எந்த கோயில் அதிர்ஷ்டமாக இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கோயில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு எந்த கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயில் தான். இந்த கோயிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் எடுத்த முயற்சியில் கண்டிப்பாக மென்மேலும் உயர்வீங்க. என்ன போயிட்டு வரீங்களா? கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களே, நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா நமக்கு மட்டும் இப்படியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் போக வேண்டிய கோயில் திருவிசநல்லூரில் இருக்கக்கூடிய சிவயோகிநாதர் கோயிலுக்கு தான். இங்கே இருக்கக்கூடிய மூலவரை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நீங்கள் செய்கிற வேலைகள் அனைத்தும் வெற்றியில் தான் முடியும். என்ன போயிட்டு வரீங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசி, எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு தடவை தான் வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா பழனிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வீங்க. என்ன எல்லா ராசியும் போயிட்டு வந்துடுவீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 3 ராசி மட்டும்தான் பார்க்குறோம். மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த ராசியை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.